இது யார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, ரிஜிஸ்ட்ரார் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, எந்த துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு இல்லாத அளவுக்கு அதை குழப்பி இப்போ அந்த ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஆளுக்கு சஸ்பெண்ட் ஜஸ்டின் மணிகண்டன் கிறிஸ்தவரா ஹிந்துவாங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை தாவேக்காரர்கள் ஆட்டையை போட முயற்சி செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கு இந்த செய்தி ஒரு பரிகாரமாக நாங்கள் ஒரு 60 கோடி சொத்தை இப்போ காப்பாற்றிட்டோம். போன ஆட்சியிலையுமே பத்திரிகையாளர்கள்லாம் தாக்கப்பட்டாங்க. ஆனால் பத்திரிகையாளர் சங்கங்கள் அமைதி தான் காத்துது. இப்போவும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்தோ மூத்த பத்திரிகையாளர்களோ ஒரு கண்டனம் தெரிவித்து எந்த விதமான அறிக்கை வந்த மாதிரி தெரியல. அதுதான் சார், பத்திரிகையாளர் மத்தியில் அந்த குழப்பம் இருக்குங்கிறவன் தைரியமா இதை சொல்ல முடியுமா முடியாதா? வைல்டு ரியாக்ஷன் திமுக மாதிரி இதுவும் வைல்டா இருந்தால் அப்படின்னா வைல்டா தான் இருக்குங்கிறதும். அன்னைக்கு எடையூரப்பா சிஎம்மா இருந்தார். எடையூரப்பா சிஎம்மா இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கான தண்ணீர் வந்து கொண்டுதான் இருந்தது. பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கான தண்ணீர் நிறுத்தப்பட்டதே இல்லையே. அப்ப அதை கேட்கணும்ல. இன்னைக்கு காங்கிரஸ் தானே இந்த சதியை பண்றதுன்னு இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் பிஜேபியை கேள்வி கேட்க முடியற ஆளுக்கு காங்கிரஸுடைய சதியை சொல்ல முடியணும்ல. தாவேக்கா கூட்டணியில் இருந்தாலும் நீங்கள் கவர்னர் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு தேசியத்தில் இருக்கிற காங்கிரஸ் எப்படி சுருங்கி போய் மாநிலத்துக்கு வந்து எப்படி சுருங்கி போய் ஜிகாத்திகள் கையில் கிடைச்சிருக்குங்கிறத நீங்கள் பார்த்து. ஆகையினால அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் என்று நேற்று, அதாவது இந்த இடத்துல கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சராக காங்கிரஸுக்கு தாவேக்கா கொடுத்ததே தப்பு என்று இவங்க பிரதர் என்ன மதம்னு அவனுக்கே தெரியாது, முஸ்லீமா கிறிஸ்தவனானு அவனுக்கே தெரியாது, நிச்சயமாக ஹிந்து இல்லை, கோயிலுக்கு போனாலே இந்துக்கள் சைட் அடிக்க போகிறாங்கன்னு பேசின ஒரு புத்திசாலி, கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிங்கிறதுனால பேசுறதா இருந்தா மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஆபத்தான பேச்சை பிரியங்கா பேசியிருக்கிறார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ரூபாய் 60 கோடி மதிப்புள்ள மதுரை மீனாட்சி கோயில் நிலம் அபகரிப்பு, மோசடியில் ஈடுபட்டதாக சார் பதிவாளர், வட்டாட்சியர், விஏஓ உட்பட 19 பேர் மீது வழக்கு. சோளிங்கர் தாவேக்கா எம்எல்ஏ தலைமையில் 20 பேர் கொண்ட கும்பல் தினகரன், தினமலர் நிருபர்களை அறையில் அடைத்து வைத்து கொலைவெறி தாக்குதல். மேகதாட்டு திட்டத்துக்கு எவ்வித சட்டப்பூர்வ அனுமதியும் கூடாது, பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் கட்சிகள் எதிர்ப்பு. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்களை கோமியம் எக்ஸ்பர்ட் என பாராளுமன்றத்தில் வன்மத்துடன் பேசிய பிரியங்கா, சமூக வலைத்தளத்தில் பலரும் கண்டனம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராம நம்பினாரன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. அறப்போர் இயக்கம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க சார். 2023 கொடுத்துருக்காங்க. அப்போது இருந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ தாவேக்கா அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த சொத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் கோவிலுக்கு பாத்தியதான இந்த சொத்து. ஒரு அறக்கட்டளை 1930 எழுதி வச்சிருக்காங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த அறக்கட்டளை. கோவில் சிறப்பு பூஜைகளுக்காக இதை பயன்படுத்தலாம், இதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பங்களா, ஒரு தோட்டம். இது அப்பவே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதை வாடகைக்கு மட்டும்தான் விடணும், குத்தகைக்கோ லீஸ்க்கோ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை சமீபமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை திருட்டுத்தனமாக அதை ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் பண்ணி அதை பத்திரப்பதிவு வேலை நடந்திருக்கிறது. இப்போ இதை கண்டுபிடிச்சி தாவேக்கா அரசு 19 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க?
1.79 ஏக்கர் நிலம் அது, சுமார் 60 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. 2023 அறப்போர் கொடுத்தது. ஆனா 2021 இந்த கேஸ் வந்தாச்சு. திமுக ஆட்சி வந்தவுடனே இந்த கேஸ் வந்தாச்சு. 5 ஆண்டுகளாக திமுக ஒன்றும் செய்யவில்லை. என்ன காரணம்? கோயில் எடுத்து திமுகவுக்கு என்ன கேட்கிறேன் ஒன்றும். ரெண்டாவது, அந்த இளையராஜா மற்றவங்க இவங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு நெருக்கம் இருந்திருக்குங்கிறது, கட்சிக்கு அப்பாற்பட்ட திமுக தலைவர்களோட நெருக்கம் இருந்திருக்குங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் மீண்டும் ஒரு தடவை நீதிமன்றம் சொல்லி மீண்டும் கோயில் பேரில் பட்டா மாற்றின பிறகு அதுக்கப்புறம் 2வது முறையாக முறைகேடு நடந்திருக்கு. அப்போ ஒரு சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு எப்போ நீதிமன்றம் தூங்கும், எப்போ அரசாங்கம் நம்ம பக்கத்தில் இருக்கும், எப்போ கோயில் சொத்தை ஆட்டையப்படலாம் அப்படின்னா ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறது. இதில் நாம் நேரடியாக இதில் சும்மா யார் தீக நாத்திகம் கம்யூனிஸ்டு அப்படின்னு சொல்கிறத விட, கிறிஸ்தவன் முஸ்லீம் சொல்கிறத விட, ஆட்டைய போட்ட பேரில் ஒரு பேர் வேற்று மதத்தவர்கள் இல்லை. அப்ப இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? அதாவது இந்த நாத்திக சிவன் சொத்தை கொள்ளையடிக்க முடியும் என்ற எண்ணம் எங்கேருந்து வந்தது? இதைத்தான் நான் முதல் சாவக்கேடா பார்க்குறேன். 2வது, பழனியில் இப்போ அந்த 100 கோடி கேஸை நீங்கள் பார்த்தீங்க. ஒரே நாளில் அந்த ரிஜிஸ்ட்ரார் லீவில் போகிறாரு, இன்னொருத்தர் வராரு, பண்ணுறாரு. பண்ணி முடித்த உடனே அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அறநிலைத்துறை அமைச்சர் அறிக்கை கொடுக்கிறாரு. இது யார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, ரிஜிஸ்ட்ரார் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, எந்த துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு இல்லாத அளவுக்கு அதை குழப்பி இப்போ அந்த ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஆளுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டன் கிறிஸ்தவரா ஹிந்துவாங்கிறத நமக்கு தெரியல. ஆனால் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை தாவேக்காரர்கள் ஆட்டையை போட முயற்சி செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கு இந்த செய்தி ஒரு பரிகாரமா நாங்கள் ஒரு 60 கோடி சொத்தை இப்போ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. ஆனால் அமைந்திருக்கிறதுங்கிற வார்த்தையை தான் நான் சொல்ல முடியுமே தவிர இதுக்கு பின்னணியில் என்ன இருந்தது, அப்படியெல்லாம் இவர் எல்லா கோயில் சொத்தையும் காப்பாத்திட்டாரா அப்படிங்கிறதுல எனக்கு கேள்விக்குரிய. இல்லை, ட்விட்டர்லேயே போட்டுருக்காரு, ஆதாரங்களோடு இப்படி யார் வந்தாலும் தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றாரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. இல்லை, ஆதாரங்களோடு அப்படின்னு சொல்லும் போதே சார் அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு சார், நீங்களே இதெல்லாம் ஸ்டடி பண்ணலாம் சார். நான் என்ன சொல்றேன், கோயில் சேகர் பாபு வந்த உடனே என்ன சொன்னார்? அறநிலைத்துறை அமைச்சராக வந்த உடனே அறநிலைத்துறையினுடைய எல்லா சொத்துக்களும் பதிவேற்றப்படும். அதே இப்போ ரமேஷ் சொல்லாமே, ஏன் சொல்லலை, ஏன் செய்யலை? அதை நீங்கள் முதல்ல பண்ணுங்கன்னு கேட்குறேன். அதே மாதிரி அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கு. அந்த தீர்ப்புகளெல்லாம் வாங்கி, ஏன்னா திமுக ஆட்சி எந்த தீர்ப்பையும் அமல்படுத்தலைன்னு மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் குட்டியிருக்கிறது. இல்லை நாங்கள் இதெல்லாம் அமல்படுத்துகிறோம் அப்படி இல்லை ரமேஷ் சொல்லணும். மக்கள் எப்படி சார் வருவாங்க? மக்கள் வரமாட்டாங்க சார். மக்களுக்கு ஏகப்பட்ட, இப்போ பழனி பிரச்சனையில மக்களாக வந்தாங்க, வரலையே. சரி, வேற ஏதாவது இடத்துல மக்கள் வந்தால் அவங்களுக்கு மிரட்டல் எப்படி இருக்கும்? அடி உத. இன்னைக்கு என்ன அப்படியா சமுதாயம் என்ன நான் வயலன்ட் சொசைட்டியாவா இருக்கு? இவங்க தான் கண்டுபிடிக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹெச்ஆர்என்சின்னு நான் சொல்றேன். ரமேஷ் பேசுறது தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்கான ஒரு ரெட்டோரிக், அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால இது நல்லா பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோபுரத்துல இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க, காலில் ஷூவோட மேலே ஏறுறாரு. இவ்வளோ என்ன மனிதன் எனக்கு புரியவே இல்லை. சரி, அவர் ஷூவோட ஏறுறாரு, இருக்கிற அறநிலைத்துறை அதிகாரிகள் வேண்டான்னு சொல்லலாமே, மக்கள் வேண்டான்னு சொல்லலாமே, ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க கேட்குறேன். அப்போ சமுதாயம் அதிகாரத்தை கண்டு பயந்து போய் தான் இருக்கிறது. உன்னை சப்பலை போட்டுட்டு வராதேன்னு சொல்லத்துக்கு தைரியம் இல்லாத ஒரு சமுதாயம் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சொத்து இதா போயிருக்கணும்னு சொல்லுமா?
ரமேஷுக்கு என்ன தைரியம்? என் சப்பலை கூட கலத்துன்னு சொல்ற தைரியம் உனக்கு கிடையாதுங்கிற தைரியம் தானே. அப்புறம் இது எப்படி நடக்கும்? அதனால நான் இதை ஒரு ரிட்டோரிக்கன்ட்டு பார்க்குறேன். ரமேஷ் பொறுத்தளவில் அதாவது ஷூவோட போனதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் இதை இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். இந்த அறிக்கை என்பது ரிட்டோரிக் என்று சொல்லுகிறேன். இல்லை, நாங்களே பார்ப்போம், நாங்கள் பதிவு பண்ணுவோம், அப்படி சொல்ல வரணும். அதனால நடந்த விஷயம் மேலெழுந்த வாரியாக பாராட்டுதலுக்குரிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் உள்ளே பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயமாக எனக்கு தோணவில்லை. ஏதோ அந்த ரிப்போர்ட்லாம் வந்ததுனால நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி, ஆனாலும் கூட நடந்த வரைக்கும் நல்லது அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் தான் பார்த்தோம், ஒரு பெண் அமைச்சர், தாவேகாவை சேர்ந்த பெண் அமைச்சர் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு தகாத வார்த்தைகளை சொல்லி மிரட்டிய ஒரு காணொலி, ஆடியோலாம் பயங்கர வைரல் ஆச்சு. தாவேகா பதவியேற்ற பொழுதே தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பீர் அடிச்சுட்டு ஆடக்கூடிய காட்சிகள்லாம் வைரல் ஆச்சு சார். இப்போ ஜனநாயகன் படம் வந்தது, அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சு படம் பார்த்ததையும் சமூக வலைதளத்தில் பார்த்தோம். சோளிங்கர், இங்கே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை சோளிங்கர் எம்எல்ஏ கபில் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வெளியில வந்திருக்காரு. அப்போ ஒரு யூடியூபர் விமர்சனம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அவரை வச்சு கொண்டு போய் கும்முன்னு கும்மிருக்காரு அவரோட ஆட்களோட. அதை வெளியில இருந்துட்டு தினகரன், தினமலரை சேர்ந்த நிருபர்கள்லாம் படம் பிடிச்சிருக்காங்க. அவங்களையும் அவருடைய தம்பியும் சேர்ந்து உள்ள வச்சு அவங்களையும் கும்முன்னு கும்மிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து போலீஸுக்கு தகவல் தெரிவித்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. கபில்னு பேர் அந்த எம்எல்ஏவோட பெயர். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? பல விஷயங்கள்ல தவகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம். திமுகவிலையும் முதல்வர் சர்வாதிகாரியாகத்தான் இருப்பேன்னு சொன்னாரு. அந்த சர்வாதிகாரியை யாரும் மதிக்கல. அவர் கடைசி வரைக்கும் சாட்டையை சொல்லட்டவே இல்லை. பாவம். இல்லை, சாட்டை அவர் கையில போச்சா இல்லையா, எடுத்து கூட எனக்கு சொல்லத்துக்கு அவரு தானா போய் எடுத்திருக்க மாட்டார். சாட்டையை கூடன்னு கேட்டுட்டு இருப்பாரு, யாரும் கொடுத்துருக்க மாட்டார். இல்லை, அவருக்கு அறிவுரை சொன்னவங்க சாட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த சுச்சுவேஷனும் வரலன்னு சொல்லி வச்சிருந்துருக்காங்க சார். அதே மாதிரி அதனாலதான் தோந்து விட்டார். அதே மாதிரி இவர் சொல்றாரு, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அது எனக்குத்தான் வந்து சேரும்னு சொல்றாரு. ஆனா தெரிஞ்சுதான் தப்பு பண்றாங்க. மதிக்கலன்னு தானே அர்த்தம். அதாவது இவரை வைத்து பதவியில் வந்தாச்சு, அவரே சொல்லியாச்சு, ஆனாலும் நாங்க அடாவடியாத்தான் இருப்போம் அப்படின்னு காரணம் என்ன? நாம ரீல்ல அதை தானே காமிச்சிருக்கோம். நாம ரீல்ல பொறுக்கியா தான் காமிச்சிருக்கோம். நம்ம ஹீரோவா காமிக்கல. பொறுக்கியத்தான் அப்படி யாராவது ஒருத்தர் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்லவனை வந்து லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா கதையும் அப்படித்தான் இருக்கும். எல்லா கதையும் ஒரு விளையாட்டு பையனா இருப்பாங்க, யாராவது நம்பி காதலிச்சிருப்பாங்க. அப்புறம் தான் அவர் சீரியஸ் பாய்ங்கிறதே தெரியும். அப்ப எல்லாமே ரீல்ல வந்தது தானே. இவங்களும் விளையாட்டு பசங்களா தானே இருப்பாங்க, வேற எப்படி இருப்பாங்க? இது முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க இந்த அரசாங்கத்துல அந்த இன்ஸ்பெக்ஷன் போன இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அந்தந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மற்ற துறையில போய் இன்ஸ்பெக்ஷன் போன கதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்ஸ்பெக்ஷன் போய் என்ன பண்ண முடியும்? ரீல் போட்டாங்க. ரெண்டாவது, அமைச்சர் நேரடியா யாராவது சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதிகாரிகளை வச்சு தான் பண்ணணும். அமைச்சரே பண்ற மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள் எல்லாம் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்க என்னன்னா, யாருக்கும் தன்னுடைய அதிகாரம் தெரியவில்லை. அதிகாரம் தெரியாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு அதிகாரம் வானலாவா அதிகாரம்னு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், நீதிமன்றம் வேண்டாம். நாம நினைச்சா பத்திரிகைக்காரனை ஒரு யூடியூபரை போட்டு நீங்க சொன்ன மாதிரி கும்ப முடியும். ஒரு தினகரன், தினமலர் பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு கும்ப முடியும். சார், இது வந்து ஒரு இடத்துல நடந்ததுன்னு நான் நினைக்கல, பல இடத்துலையும் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பரவலாக வெளியில வரல. ஏன் வெளியில வரலைன்னா, இன்னும் இந்த ஆட்சியை பத்தின ஒரு அச்சம். வந்தா என்ன ஆகும், வரலைன்னா என்ன ஆகும், இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, வைல்டா ரியாக்ட் பண்ணுவாங்களா, சாஃப்டா ரியாக்ட் பண்ணுவாங்களா, எதுவுமே எங்கேயும் தெரியல. இந்த இடத்துல ரொம்ப வைல்டா ரியாக்ட் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் இப்ப வெளியில் வருகிறது.
இல்ல, போன ஆட்சியிலுமே பத்திரிகையாளர்கள்லாம் தாக்கப்பட்டாங்க. ஆனா பத்திரிகையாளர் சங்கங்கள் அமைதி தான் காத்துது. இப்பவும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்தோ மூத்த பத்திரிகையாளர்களோ ஒரு கண்டனம் தெரிவிச்சு எந்த விதமான அறிக்கை வந்த மாதிரி தெரியல. இல்ல அதுதான் சார், பத்திரிகையாளர் மத்தியில அந்த குழப்பம் இருக்குங்கிறவன் தைரியமா இதை சொல்ல முடியுமா முடியாதா, வைல்டு ரியாக்ஷன். திமுக மாதிரி இதுவும் வைல்டா இருந்தால் அப்படின்னா வைல்டா தான் இருக்குங்கிறதும் உண்மை. அங்க அச்சம் இருக்குங்கிறேன் நான். வைல்டா இருக்குங்கிறத சொல்றதை விட வைல்டா இருந்தால் என்ற அச்சம் இருக்குங்கிற நான் வார்த்தையை சொல்றேன். ஆனா பத்திரிகைக்காரர்களுக்கு இது நடக்கும் என்றால் யாருக்கு நடக்காது? இதுதானே பத்திரிகை சொல்லணும். அதனால தாவேகா அரசுக்கும் திமுக அரசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது போக 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 மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படிதான். மேகதாட்டு அந்த அணை விவகாரத்துல தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஜல்ஜீவன் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் இணை அமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, மாநில அணை கட்டுவதற்கு தமிழக அரசு கிட்ட நாங்கள் எந்த விதமான ஒப்புதலும் பெற வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இணையமைச்சர் அப்படி பேசியிருக்காரு. அது உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை அதையெல்லாம் சைட் பண்ணி அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சார், இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லா விஷயத்திலையும் அரைகுறை உண்மையை வைத்துக்கொண்டு ரியாக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணாலே நாம அரைகுறை அரசியல்வாதியாக மாறிவிடுவோம். டாக்டர் அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறார் 16/2/2018 தீர்ப்புல. கீழே உள்ள மாநிலங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மேலே உள்ள மாநிலங்கள், அதாவது ரிசோர்ஸ் ஸ்டேட், இந்த மாதிரி செயல்பட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த தீர்ப்பில் அப்படி இல்லை என்று சொல்கிறார். நீங்க எந்த தீர்ப்பை பத்தி கேள்வி கேட்டீங்களோ அந்த தீர்ப்பில் அது இல்லை. ஆனால் அது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்னு ஒன்று ஒரு டீம் இருக்கு. அதுல அதாவது கீழே பாயக்கூடிய மாநிலங்களை கேட்காமல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. காவேரி மேலாண்மையத்துறையுடைய ஷரத்துகளிலேயே பேச்சுவார்த்தையிலேயே இது பதிவு செய்யப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்க யாருமே இதுல தமிழகத்துக்கு எதிரான எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, நீங்க கோபேக் மோடி சொன்ன காலத்திலேயே காவேரி மேலாண்மை அமைக்காத மோடி கோபேக்னு சொல்லும் போதே மோடி காவேரி மேலாண்மை ஆணையம் அமைத்திருவார் என்று தெரிந்து கொண்டுதான் பண்ணாங்க. ஏன்னா அந்த பேர் மோடிக்கு பெயரக்கூடாது, நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. மோடி அமைச்சர் அன்னைக்கு எடையூரப்பா சிஎம்மா இருந்தார். எடையூரப்பா சிஎம்மா இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கான தண்ணீர் கொண்டுதான் இருந்தது. பிஜேபி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கான தண்ணீர் நிறுத்தப்பட்டதே இல்லையே. அப்ப அதை கேட்கணும்ல. இன்னைக்கு காங்கிரஸ் தானே இந்த சதியை பண்றதுன்னு இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் பிஜேபியை கேள்வி கேட்க முடியற ஆளுக்கு காங்கிரஸுடைய சதியை சொல்ல முடியணும்ல. ஏன் முடியலைங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது. குற்றச்சாட்டுகள் வேற மாதிரி வருகிறது. அவருக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் நட்பு இருக்கிறது இருக்கலாம். ஆகவே இங்க மட்டுமில்ல அந்த மாநிலத்திலையும் பிஜேபி கழுவி விட்டுட்டு காங்கிரஸுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணணும் என்று அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இருக்கலாம். சார், சந்தேகப்படுற ஆளுக்கு சந்தேகப்படுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. நீங்க யோக்கியம் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மக்கள் காலகட்டம் வரும்போது புரியும். ஆனா தேவையில்லாமல் முந்திரி கட்ட மாதிரி நாம சொல்லி அதுக்கப்புறம் முதல்வர் எழுதுகிறார் என்றால் சந்தேகம் எங்கேருந்து வருது? வரத்தானே செய்யும். வராம எப்படி இருக்கும்? அப்ப சந்தேகத்துக்கு இடமாக யார் நடந்து கொண்டார்கள்? இது கேள்வி. இரண்டாவது, காங்கிரஸ் இப்போ இதே பிஜேபி அரசாங்கமா இருந்து இப்படி ஒண்ணு நடந்திருந்தா இவ்வளவு நேரத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கும்? ஒரு ஸ்டேட்மெண்டோடலாம் நிற்காது. இவ்வளவு நேரத்தை கமலாலய முற்றுகை நடந்தது, மாநிலம் தழுவிய போராட்டம் எல்லாம் நடந்திருக்கும். அப்ப காங்கிரஸ்னா ஏன் சாமரம் வீசுறீங்க? காங்கிரஸ்னா ஏன் லெட்டர் எழுதுறீங்க?
சார் இதே விஜய்கிட்டே கேட்குறேன், நீங்கள் தானே 2 மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்கீங்க, கேட்கலாமே. காப்பாற்றுறதுக்கு பிரைம் மினிஸ்டர், கால வாரத்துக்கு காங்கிரஸ்னா எதுக்கு காங்கிரஸ் உங்க கூட கூட்டணியில்? அதுக்கு பதிலாக அந்த நீங்கள் வேற ஏதாவது பண்ணலாமே. அதனால இது முழுக்க முழுக்க எதிர்கட்சி அரசியல். அதாவது மற்றவருக்கும் தான் பிஜேபியை சாடுறேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, விஜய்க்கும் தான் பிஜேபியை சாடுறேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஆளாளுக்கும் சொல்ல ஆரம்பித்த உடனே மற்ற அரசியல்வாதி ஐயோ நாம சொல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. மற்றபடி ரொம்ப தெளிவாக அறகுறை தகவலை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய அரை வேக்காடுகளின் அரசியல் இதுதான் என்னுடைய கமெண்ட். அதில் குறிப்பாக ஒரு கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத பத்திரிகையில் வந்ததை மட்டும் நான் படிச்சிடறேன் சார். நீதி, கூட்டாட்சி, சுமூக நிலை மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் உண்மையான அமலாக்கம் ஆகியவற்றின் பரந்த நலனை கருத்தில் கொண்டு இதில் தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இதே போல நீதி, கூட்டாட்சி, சுமூக நிலை மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் உண்மையான அமலாக்கம், இப்போ இந்த மாதிரியான வாசகங்களோட பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. பிரதமருக்கும் அவர் இப்படிதான் கடிதம் எழுதியிருக்காரு, நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்புகளை உண்மையான அமலாக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்ப திருப்பரங்குன்றத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கக்கூடிய விவாதம் பொதுவெளியில கிளம்பியிருக்கு சார். நியாயம் தானே. திருப்பரங்குன்ற நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க போவதில்லைன்னு நிர்மல்குமார் தானே சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லியிருக்கா? ஏன்னா நிர்மல்குமாருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறது யாரு? சு வெங்கடேசன் எம்பி, செயல்படுத்த விட மாட்டார். அடுத்தாப்புல பக்கத்தில் இருக்கிறது யார்? மாணிக் தாக்கூர், செயல்பட விட மாட்டாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கையில் தானே அங்கே இருக்கிற அமைச்சரே மாட்டிட்டு இருக்கிறாரு. அவருடைய அமைச்சருடைய அலுவலகத்தை திறந்து வச்சதே இவங்க 2 பேர் தானே, மாணிக் தாக்கூரும் சு வெங்கடேசன் தானே. அதனால அங்கே மட்டும் நீதிமன்றம் வந்துருமா? இது நியாயமான கேள்வி. இந்த கேள்வி ஒரு பக்கம் விட்டுருங்க சார். நான் என்ன கேட்குறேன், நீதிமன்ற தீர்ப்புகளை காங்கிரஸ் கட்சி அமலாக்கம் பண்ணதா கர்நாடகாவில்? அதை சொல்லுங்க எனக்கு. இப்போவும் தான் நீதிமன்ற தீர்ப்பு இருக்க விட மாட்டேன்னு தானே சொல்றாங்க, எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லைன்னு தானே சொல்றாங்க. அப்ப அதே என்ன கேள்வி பதில்? நாடாளுமன்றத்தை விட்டுருங்க, நாடாளுமன்ற கேள்வி பதிலை விட்டுருங்க. நாடாளுமன்றத்தில் அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறார், அமைச்சர் ஒரு பதில் சொல்றார், அந்த கேள்விக்கான பதிலா சொல்றார். ஆனால் களத்துல நாங்க தண்ணி தரமாட்டோம், குடிப்பதற்கே எங்களுக்கு தண்ணி இல்லை, நாளொன்றுக்கு இவ்வளவு தண்ணி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதை எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது. அதுக்கு என்ன சொல்ல போறார் விஜய்? ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி திமுக இருக்கும்போது இதைத்தானே செய்துட்டு இருந்தது, திமுகவும் ஃபைட் பண்ணலையா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியை வசதியாக ஃபைட் பண்ண முடியும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு நீதி, நியாயம், நேர்மையெல்லாம் பார்க்கும். வன்முறையில் இறங்கி உங்களை பலிகடாக்காது. காங்கிரஸ் அப்படி இல்லை, நீங்கள் எதிர்த்தாலே உங்களை ஓச்சுப்படும். அதனால கேட்குற தைரியம் திமுகவுக்கும் இருந்ததில்லை, தாவேகாவுக்கும் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். ஆகையினால தான் சொல்கிறேன், இது அடையாள அரசியல், உண்மையான அரசியல் இல்லை. 33வது பட்டமளிப்பு விழா நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு சார். தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு, பட்டம் பெற்றவர்களுக்கு அந்த பதக்கங்களை வழங்கி இருக்கிறார். அதில் முதல் பாடலாக வந்தே மாதரம், 2வது ஜனகணமன, 3வது மாநில மொழியில் எந்த பாடல் பாடப்படுகிறதோ அதை பாடணுங்கிறது இப்போ சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்ட அந்த கைட்லைன்ஸில் வருது. அதன்படி இங்கு பாடப்பெற்றதுனாலேயே பல்வேறு ஈவன் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர், அந்த தொகுதியினுடைய அமைச்சர் போகல, எம்எல்ஏ கலந்துக்கல, எதிர்கட்சிகள்லாம் இதை வன்மையாக கண்டிச்சு இப்போ குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நிகழ்ச்சிக்கு முன்னாலேயே ஆளுநர் அலுவலக குறிப்பு அங்கே போயாச்சு, அதன்படிதான் ஏற்பாடு ஆகிறது. அப்ப ஏற்பாடு ஆகிறதுங்கும் போது எதிர்ப்பு வரவில்லை. நல்லா புரிஞ்சு, ஏற்பாடு ஆகிறதுங்கும் போது எதிர்ப்பு வரல. ஆனால் செய்தி வெளியே வருகிறது. செய்தி வெளியே வந்ததுனால ஐயோ ஆளுநர் வர்றாரே, ஆளுநருக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்துருமோ. ஏன்னா இந்த RN ரவிக்கு இந்த போற வழியில எதிர்ப்புலாம் கொடுத்தாங்க. கருப்பு கொடி காட்டுறது, பலத்த பாதுகாப்பு.
இவர் என்ன இந்த நாட்டின் மன்னர் ஆணை இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சார், அது அரசாங்கம் கொடுக்குற பாதுகாப்பு. திமுக மாதிரி ஆளுநரை இவங்க அம்போன்னு விட முடியாது. திமுக ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் பண்ணதை இவங்க பண்ணல. பலத்த பாதுகாப்பு அங்க போறாங்க. சர்ச்சை வந்ததன் காரணமாக பலர் அங்க போகல. புறக்கணித்ததுனால போகலை என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் போகல. விஸ்வநாதன் ஏன் போகல? 2 காரணம் தான். விஸ்வநாதன் காங்கிரஸ்காரர். நீங்க எந்த கூட்டணியில இருந்தாலும், தாவேகா கூட்டணியில இருந்தாலும், நீங்க கவர்னர் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு தேசியத்தில் இருக்கிற காங்கிரஸ் எப்படி சுருங்கி போய் மாநிலத்துக்கு வந்து எப்படி சுருங்கி போய் ஜிகாத்திகள் கையில கிடைச்சிருக்குங்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். ஆகையினால அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் என்று நேற்று, அதாவது இந்த இடத்துல கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சராக காங்கிரசுக்கு தாவேகா கொடுத்ததே தப்பு என்பதே என்னுடைய கருத்து. சரி, அது ஏதோ கூட்டணி அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. கேட்டு வாங்கினதுக்கு காரணமே அதுக்கு பின்னாலேயே இந்த கவர்னரோட லடாயில இதுதான் சரியா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம், அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆகையினால விஸ்வநாதனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது? அவர் முடிவு பண்ணாரா, கட்சி முடிவு பண்ணதா, வேற யாராவது சொன்னாங்களா? இது வெறும் அவர் முடிவு செய்த ஒரு விஷயமாக நான் பார்க்கல. 2வது, அவருக்கு கோபம் இருக்கு. என்ன கோபம் இருக்கு? அவர் ஒரு நிகழ்ச்சியில சின்ன குழந்தைகள் காலை பிடிச்சு நல்ல அதை பார்க்கும்போது ஒரு பேரண்டல் இது மாதிரி தான் தோன்றுகிறது. நான் அவரை குற்றஞ்சாட்டணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த செயலை அவர் தவிர்த்திருக்கலாமானா தவிர்த்திருக்கலாம். ஆகையினால் குற்றச்சாட்டு வைத்தவர்கள் யாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ குற்றச்சாட்டு அதிலேருந்து தன்னை திசை திருப்புவதற்கும் யார் குற்றச்சாட்டு வைத்தார்கள்? திமுக காரர்கள் தான் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அந்த திமுக காரர்களை எப்படி திசை திருப்ப முடியும்? ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் பண்ணால்தான் திசை திருப்ப. இவ்வளவுதாங்க. இதுவும் அரசியலுங்க. இதுல கொள்கையும் இல்லை, புண்ணாக்கும் இல்லைங்க. மக்கள் ஏதோ பெரிய கொள்கைக்காக நிறைய பேர் போராடி கொண்டிருக்க மாதிரி ஏமாறுகிறார்கள். மீண்டும் இது ஒரு அடையாள அரசியல். விஸ்வநாதன் என்ற அமைச்சர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த அடையாள அரசியலை செய்திருக்கிறார். அவர் செய்ததன் விளைவு என்னாச்சுன்னா எல்லாரும் ஆஹா ஆஹா ஆகான்னு பேசுறாங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கடைக்கு பிடிக்கப்பட்டு அதன்படிதான் நடந்திருக்கு. அப்புறம் 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். முடிஞ்சு வச்ச இஷ்யூ. அப்போ அதுக்கு முன்னாலேயெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாலேயெல்லாம் உங்கள் அறிவிப்பை சொல்லியிருக்கணும். நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் எதிர்க்கிறோம் இப்படிலாம் சொல்லலையே. அப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து தானே கவர்னரையே கூப்பிட்டு போனீங்க. அதனால இது நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் பிரச்சனையாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறேன். இனிமே எப்படி இது வரும் நமக்கு தெரியாது. ஆகவே தாவேக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை, இந்த துறையில காங்கிரஸ் இருக்கணுமா என்பது தாவேக யோசிக்க வேண்டும். நிறைவு செய்தியாக, நீட் பேப்பர் அந்த கசிவு நாடு முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை தடுப்பதற்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இதை தடுப்பதற்கு, இன்னும் கல்வியை இந்த சீரமைப்பதற்கு. அதில் ஒரு 6 பேர். நந்தன் நீல்கேணி ஆதாரோட டைரக்டராக இருந்தவர். அப்புறம் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஐஐடி சென்னை ஐஐடியோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் திரு காமகோடி அவர்கள், அவர் ஒரு ஆள். அப்புறம் இன்னொருவர் இஸ்ரோவோட ஃபார்மர் சேர்மன் சோம்நாத் அவர்கள். இன்னும் 3 பேர், மொத்தம் 6 பேர் போட்டிருக்காங்க. இதில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசும்போது கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு திரு காமகோடி அவர்களை கிண்டல் அடிக்கும் விதமாக பேசியிருக்காங்க. சமூக வலைதளத்தில் அவருடைய சாதனை என்ன என்று இப்போ நிறைய பேர் அவருடைய டிகிரி என்ன, அவர் நாட்டுக்கு செய்தது என்ன அப்படிங்கிற விஷயத்தங்களெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல
இந்த நேரு குடும்பத்தைச் சேர்ந்த பிரியங்காவுக்கு இந்த நாட்டின் அத்தனை இந்துக்கள் சார்பாக என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கோமூத்திர ஸ்டேட்ஸ்னு ஒருத்தன் ஒரு குண்டு செந்தில் பேசி இன்னைக்கு காணாம போயிட்டான். கோமூத்திரம் என்பது, பஞ்சகவ்யம் என்பது யாருக்கு புனிதம்? இந்துக்களுக்கு புனிதம். இந்துக்கள் அப்படித்தான் பார்க்குறாங்க. அதுல விஞ்ஞானம் இருக்கா இல்லையா, இருக்கு என்பது வேற. உங்களுக்கு நம்பிக்கை எல்லாங்க வேற. ஆனால் அதை கேலி செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் இவ கிறிஸ்தவனுடைய பொண்டாட்டிங்கிறதுனால வந்திருக்கு. இவ அம்மா கிறிஸ்துவச்சு, இவங்க பிரதர் என்ன மதம்னு அவனுக்கே தெரியாது, முஸ்லீமா கிறிஸ்தவனான அவனுக்கே தெரியாது, நிச்சயமா ஹிந்து இல்லை. கோயிலுக்கு போனாலே இந்துக்கள் சைட் அடிக்க போறாங்கன்னு பேசின ஒரு புத்திசாலி. கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிங்கிறதுனால பேசுறதா இருந்தா மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஆபத்தான பேச்சை பிரியங்கா பேசியிருக்கிறார். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பிரியங்கா என்ன எஜுகேஷனிஸ்ட், சோனியா என்ன படிச்சாங்க யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் ராகுல் என்ன படிச்சுட்டாரு யாருக்கு என்ன தெரியும்? சார், இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டதுனால இங்கிலீஷ் பேசுறாங்கிறத தவிர இவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு எம்ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக யாருனாலும் எம்ஏ படிச்சிருக்காங்க சார். எம்ஏ படிச்சுட்டு ரோட்டில் தான் நிற்கிறான், இவனுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் இவங்களெல்லாம் எஜுகேஷனிஸ்ட்னு வேற சொல்லிட்டு இருந்தது, அது வேற. பிரியங்காக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்குறேன். ஒரு ஐஐடி டைரக்டர் பார்த்து பேசுறதுக்கு கோமூத்திரா, அப்போ என்ன அர்த்தம்னா பிரியங்காவுக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், அவன் ஒரு ஹிந்து விரோதியாக இருக்க வேண்டும். அதை பேசக்கூடிய பிரியங்கா தனக்கு என்று சுய புத்தி இல்லாத நபராக இருக்க. ஒரு ஐஐடி டைரக்டர் கோமூத்திரா எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்களே, அந்த டைரக்டருடைய அச்சீவ்மெண்ட் என்ன? ப்ரொஃபஸர் காமகோடி இஸ் கரண்ட்லி டைரக்டர் அட் ஐஐடி சென்னை மெட்ராஸ். எப்போ ஜாயின் பண்ணார்? 2001. 2022 டைரக்டர். 2001 ஜாயின் பண்ற 21 வருஷத்துக்கு பிறகு டைரக்டர். அந்த 21 வருஷம் ஐஐடியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, VLSI டிசைன், மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட் ஐஐடி. இப்படி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயும் அவர் தன்னை நிரூபிச்சிருக்கிறார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் போர்டில் அவரை மெம்பராக போட்டிருக்காங்க. ஏன் நேஷனல் செக்யூரிட்டியில் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைபர் கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்தால் தான் போட முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவர் இருக்கிறதுனால தான் அவரை பெரிய அவர்கிட்டேருந்து தான் இந்த சக்தி ப்ராசஸரில் அவருக்கு ஒரு முக்கிய ப்ராஜெக்டில் அவருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் 150க்கு மேற்பட்ட அவருடைய ஆய்வு கட்டுரைகள் வெளியாகிருக்கிறது. நம்ம ஊரில் இல்லைங்க. இதெல்லாம் தவிர டிஆர்டோவோ அவர் அவார்டில் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டிஆர்டிஓ என்று சொல்வார்கள், அகாடமிக் எக்ஸலன்ஸ், இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் அசோசியேஷன் டெக்னோ விஷனரி அவார்டு, அப்துல் கலாம் டெக்னாலஜி இனோவேஷன் நேஷனல் ஃபெல்லோஷிப்பு, இவ்வளத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை எம்எஸ் வாங்கியிருக்கிறார். எதில்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில். பத்மஸ்ரீ இப்போ கொடுத்துருக்குறாங்க, PhD ஆல்சோ. ஆமாம். இவ்வளவு சாதனை பண்ண ஆளை, அவர் பண்ண சாதனை என்னன்னவே பார்க்காம கோமூத்திரா எக்ஸ்பர்ட்னு சொன்னால், இவ்வளவு விஞ்ஞானத்தை நிரூபித்தவர் கோமூத்திரத்தையும் நிரூபித்தார்னா அதுதான் உண்மை. ஒன்னி விஞ்ஞானி கிடையாது. எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்லைன்னு ஒரு பேட்டியில் சொல்றாரு. வெளிநாட்டு அறிவு இல்லை, முழுக்க இல்லைங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் வெளிநாடே போனது இல்லையா, ஏன் போகணும்னு கேட்குறாரு.
ஏன் இந்தியாவில் படித்தா போதாதா? சரி, அங்கே போய் ஏன் சர்வ் பண்ணணும்? இந்தியாவுக்கு சர்வ் பண்ணால் போதாதா? அப்போ இந்த நாட்டிலேயே படித்து விட்டு இந்த நாட்டில் சிப்ஸ் டெக்னாலஜியில், ஏஐ டெக்னாலஜியில், சைபர் கிரைமில் ஒரு ஆள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாருன்னா, நீ உங்கள் ஆத்தா உங்கள் அண்ணன் எல்லாம் வெளிநாட்டில் படிச்சுட்டு மக்களும் இருந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன இருக்குது தகுதி? என்ன தகுதி இருக்கு? இந்த சும்மா இந்த கிராமத்தில் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுறது. ஏதோ இத்தனை நாள் நீ நாடாளுமன்றத்தில் இருந்தியா, இருந்தும் மரியாதைக்கு அது பேசு. இந்த குடும்பமே இந்த பசு பாதுகாப்புக்காக போன சாமியார்களை கொன்ற சாபத்தினால் இருக்கிறது. அறிவு வேண்டாம். அதனால பிரியங்கா அவருடைய அந்த பேச்சு இந்து சமுதாயம் கண்டிக்கிறது. அந்த பேச்சுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மாதிரி இதை நம்ம எளிதாக விட முடியாது. இதே அறியாமை மீண்டும் வருமானால், இதே பேச்சு வருமானால், பிரியங்காவை இந்துக்கள் இதுவரைக்கும் அவங்க எதிர்ப்புன்னு, ஹிந்து எதிர்ப்புன்னு பெருசா வரல. அந்த எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ராம நம்பிநாதன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.